256 GB ஸ்டோரேஜோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன்ல POCO C65 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? POCO C55 ஓட ஒரு சக்சஸரா தான் இந்த POCO C65 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். பாக்ஸ் வந்து எப்பயும் போல தான் கொடுத்திருக்காங்க, yellow கலர்ல இருக்குது. பின்னாடி அதோட முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தா ஒரு யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், POCO C65 மொபைல் இருக்கு, ஒரு 18 வாட் சார்ஜிங் அடாப்டர், அதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிள், அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. மொபைலோட டிசைன் பார்த்தா போக்கோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இங்க பெருசா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மேல அந்த எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த பிளாக் கலர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுத்து அந்த கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணி போக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. இதெல்லாமே மேட் ஃபினிஷா தான் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. மத்தபடி இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. அப்படியே மொபைலோட வெயிட்னு பார்த்தா 192 கிராம் கொடுத்திருக்காங்க. திக்னஸ் 8.09 mm இருக்கு. இது ஓரளவு நல்லாவே மேனேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இது போக இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு, ப்ளூல ஒன்னு, பர்பிள் ஒன்னு. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படினா இங்க 6.74 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைமோட இந்த டைம் ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல அத கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது போக டிஸ்ப்ளேட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குது. HD+ல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதுதான் கிடைக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இன்டோர்ல பெட்டரா இருக்குது. அவுட்டோர்ல போனோம் அப்படினா இங்க பீக் பிரைட்னஸா 600 nits கொடுத்திருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்காது. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. அதனால OTT கண்டென்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படினா நல்ல குவாலிட்டியா பாத்துக்க முடியும். அது போக TUV ரெகன் லைட் சர்டிஃபைடும் கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிஸ்ப்ளேட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்ல பெட்டரா தான் இருக்குது. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இதுல எந்த ஒரு அப்கிரேட்மே கிடையாது. லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. MediaTek Helio G85 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி அடிச்சு துவைச்ச ரொம்ப ஒரு பழைய ப்ராசஸர். அட்லீஸ்ட் இதுல வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிருக்கலாம். இதுல அவங்க கிளைம் பண்றது 2,80,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணப்ப 2,30,000 தான் வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பெருசா சொல்ல தேவையில்லை. ஏன்னா பல வருஷமா இத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். பெரிய அளவுல ஹை ரன் கேம்ஸ்லாம் நீங்க விளையாட முடியாது. குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஓரளவு பெட்டரா இருக்கும். இது போக மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, டே டு டே யூசேஜ்க்கு, வாட்ஸ்அப் கால், வீடியோஸ் இந்த மாதிரியான பாக்குறதுக்கு ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்கும். இது போக இதுல CPU throttle டெஸ்ட்மே பண்ணோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல மேக்ஸிமமா 85% வரைக்கும் யூஸ் பண்ணுது. அது போக நம்ம செக் பண்ண வரைக்கும் பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா லாஸ்ட் டைம் Android 12ல லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த டைம் Android 13 MIUI 14 கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் கொடுக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ப்ளூடூத் கொடுத்து வச்சிருக்காங்க. தேவையில்லாத நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டாலாவே வருது. அது தேவையில்லை அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக அந்த புஷ் நோட்டிபிகேஷன், ஆட்ஸ், அவங்களோட கெட் ஆப்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதா செய்யுது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. மற்றபடி இது பட்ஜெட் மொபைலா இருந்தாலுமே எத்தனை அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா POCO C55 மொபைல் வாங்கின யாருக்காவது Android 13 அப்டேட் வந்திருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கும் Android 14 அப்டேட் வருமா வராதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பிராண்ட் சொல்றாங்களே தவிர சொன்ன மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது இந்த டைம் ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுலயே அப்கிரேட்னு சொல்ல முடியாது. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி 3 கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் 5 மெகாபிக்சல் இருந்தது. இந்த டைம் 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் அந்த ரியர் கேமரால 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோ நீங்க ஜூம் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. அது போக அந்த ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. பட் நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படினா போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக போர்ட்ரைட் ஷாட்மே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. இந்த பட்ஜெட்ல ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் ஓரளவு பெட்டரா இருக்கு. பட் டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அப்படியே இன்டோர்ல வந்தோம் அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இந்த பட்ஜெட்ல இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. மத்தபடி கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல மேக்ஸிமமா 1080
1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். செல்ஃபில மேக்ஸிமமா 720 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அட்லீஸ்ட் செல்ஃபிக்கு 1080 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொபைலோட பிளேஸ்மென்ட் வந்தா டாப்ல 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. பட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணல. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்தா இங்க ஒரு மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. அது கீழேயே பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருந்தாங்க. அதையுமே சைடு மவுண்டா கொண்டு வந்தது இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது போக ஃபேஸ் அன்லாக் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்மே கொடுத்திருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி எப்பயும் போல கொடுத்திருக்காங்க. இந்த டைம் சார்ஜிங் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் இல்ல. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 6+128, 8+256. ஃபர்ஸ்ட் டைமா இந்த பட்ஜெட்ல 256 GB ஸ்டோரேஜோட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு வேரியன்ட். இதுல 4+128 8500 ரூபாய்க்கும், 6+128 9500 ரூபாய்க்கும், 8+256 11000 ரூபாய்க்கும் சேல் பண்ண போறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல்னு பார்த்தா டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல வாங்குனீங்க அப்படின்னா ICICI கார்டுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 4+128 7500 ரூபாயில இருந்து நீங்க வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா POCO C55 லான்ச் பண்ணதை விட இத பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. POCO C55 இப்போ என்ன பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4+64 6500 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அதனால நீங்க 1000 ரூபாய் ஆஃபரோட இனிஷியல் செல்லிங் ஆஃபர்ல 7500 ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்கிரேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பிரைஸ்க்கு ஓரளவு ஒர்த்து தான். 8500 ரூபாய் அப்படின்னு பார்த்தா ஓரளவு ஓகே. நான் வாங்கினா போக்கோல தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். பட் 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா பெருசா காம்படிட்டர்ல எந்த ஒரு மாடலுமே கிடையாது. சோ ஸ்டோரேஜ் அதிக பிரையாரிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃபரோட 10000 ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும்.